இந்த மாமன் படத்த பார்க்குறப்போ, யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது? நம்மள நெறைய பேரு இந்த ஆண்கள் வீட்ட பார்த்துக்கிறத பார்த்து, குறிப்பா அந்த வீட்ல இருக்கிற பெண்கள பார்த்துக்கிறத பார்த்து, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்கள புரொடெக்ட் பண்றது, அவங்கள லவ் பண்றதெல்லாம் பார்த்து, ஆஹா! தன்னோட குடும்பத்த இவ்ளோ நல்லா பார்த்துக்கிறான்னா, நம்மள எவ்ளோலாம் பார்த்துப்பான் அப்படின்னு நம்பி, இவன் தான் நமக்கு சரியான ஆள்ன்னு சூஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு, அங்க நடக்கிற சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, ஸ்ட்ரகிள் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. லைஃப் ரொம்ப நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வர வரைக்கும். அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, முதல்ல நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அத கன்வே பண்ணும்போது, உங்களுக்கு அங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க மேக்ஸிமம் நம்ம சைட்ல மிஸ்டேக் இருக்கும். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருப்ப. அவங்க அப்படி இல்லன்றத டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்களே தவிர, எந்த இடத்துலயும் நம்ம என்ன சொல்ல வரோன்றத முழுசா கூட கேட்க மாட்டாங்க. இந்த சூரி மாரி இருக்கிற ஆளுங்கள தப்பு சொல்லவும் முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃபோக்கஸ் அப்படியே இருந்திருக்கும். புதுசா நீ கிரியேட் பண்ண போற ஃபேமிலி எவ்ளோ முக்கியம்ன்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அம்மா சிஸ்டர விட்டுறக்கூடாதுன்றது மட்டும் ரொம்ப ஹைலைட்டா தெரியும். இவங்களோட இந்த குவாலிட்டிய நல்லா பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு, இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்ல நம்மள சப்போர்ட் பண்ணி நிக்க வேண்டிய இவங்களே, நம்மள விட்டு குடுக்குறப்போ வர வலி இருக்குல்ல, அத ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அங்கேயும் குத்தம் சொல்ல முடியாது, இங்கேயும் எதுவும் பண்ண முடியாது. 2 கெட்ட மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த மாரி மென்ன நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதுல என்னோட ஃபேமிலிய என்னால விட்டுக் குடுக்க முடியாது. என்னோட ஒய்ஃபையும் என்னால விட்டுக் குடுக்க முடியாதுன்னு 2 பக்கம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன் பாருங்க. அந்த மனுஷனுக்காக என்ன வேணா செய்யலாம். எவ்ளோ வேணா பொறுமையா இருக்கலாம். ஆனா என்ன தப்பு நடந்திருந்தாலும் தன்னோட குடும்பம் பண்ணது மட்டும் தான் சரி அப்படின்னு உங்கள கைவிடுறாங்க பாருங்க. அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்.